அதிகாலையில் அன்பருடன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, சங்கீத புஸ்தகம் 23:4 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். அநேக நேரங்களிலே ஒரு காரியத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வான் மண்டலத்தில் இருக்கிற நாம் கவனிக்கும் பொழுது அங்கே பகலிலும் கூட நட்சத்திரங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த நட்சத்திரங்களையும் மேலே இருக்கிற அந்த ஜொலிக்கின்ற அந்த நட்சத்திரங்களை நாம் பார்க்க முடிவது கிடையாது. காரில் சூழும் போதுதான் அவைகளை நம் கண்கள் காண முடிகின்றது. இருள் நிறைந்த ஒரு இரவு வேளை வரும்போதுதான் கண்களை கவரும் அந்த நட்சத்திரங்களின் வண்ண ஜொலிப்பினை நாம் கண்டுகளிக்க முடிகிறது. சாதாரணமான வேளைகளிலும் கர்த்தர் நமக்காக அன்பாக, கரிசனையாக, ஆதரவாக, மகிமை வெளிப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். ஆயினும் அவைகளை நம்முடைய மனக்கண்களினால கண்டு பரவசம் அடைவதற்கு வாழ்க்கையில் சில வேளைகளில் நம்மை சூழ்ந்து கொள்கிற துன்பங்களாகிய இருள் பெரிய உதவி செய்கிறது. துன்பங்களும் தோல்விகளும் பலவித பாடுகளும் இருளாக வாழ்க்கையை சூழ்ந்து கொண்ட போதுதான் தேவ அன்பு, தேவனுடைய ஆறுதல், அவருடைய வழிநடத்துதல், அவருடைய ஞானம், தேவ நம்பிக்கை, அந்த வெளிப்பாடுகள், தேவ தரிசனங்கள் ஆகிய மகிமையான இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? பல வேளைகளில் அந்த இருள் நம்மை சூழும்போது கீழே இருக்கின்ற இருளை மட்டுமே பார்த்து பார்த்து மனம் நொந்து போகிறோமே தவிர அண்ணாந்து பார்த்து மேலே தெரியும் நட்சத்திர அந்த ஜொலிப்புகளை காண தவறு விடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட கர்த்தர் இருக்கிறார். உன்னுடைய இருளை குறித்து, உன் பிரச்சனை குறித்து, உன் வேதனை குறித்து, உன் போராட்டத்தை குறித்து கவலைப்படாது. கர்த்தர் மகிமையான காரியங்களை அதுக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கிறார். ஒரு செங்கடல் வரும்போது தான் கர்த்தருடைய வழி என்னன்னு, கர்த்தருடைய வல்லமை எதுன்னு இஸ்ரவேல் மக்களுக்கு தெரிந்தது. உங்களுக்கு முன்னாடி ஒரு செங்கடல் இருக்குதா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த செங்கடலை நடுவில் ஒரு வழியை உண்டாக்கி உங்களை சுகமாய் அவர் நடக்க பண்ணுவார். தேவனை நம்புங்க, நிச்சயம் அற்புதம் செய்வார். ஆமென். God bless you.